ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு. இந்த அடிகோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடவி மலை அப்படின்னா வந்து அடவியும் மலையும். அடவினா வந்து என்ன, காடு, மலையும். ஸோ வந்து அடவியும் மலையும்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தொகை வெளிப்படையாக வந்தால் தான் வந்து எண்ணுமை சொல்லுவோம். இது வெளிப்படையாக மும்மும் வராமல் இருக்கிறதுனால இது வந்து உண்மை தொகை அப்படிம்போம். தடந்தோல் உள்ள அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, உரிச்சொற்றடர் தான் வந்து தடந்தோல் அப்படிம்பாங்க. அடவி மலைனா உண்மை தொகை, தடந்தோல்னா உரிச்சொற்றொடர். இதோட இளமை பெயர்கள் வந்து பார்த்துக்குங்க. மான் என்ன சொல்லுவாங்க, கன்று தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கேன், யானைனாலும் கன்று தான், மான்னாலும் கன்று தான், பசுனாலும் கன்று தான். கீரி வந்து பிள்ளை வரும், கோழி வந்து என்ன குஞ்சு, சிங்கம்னா குருளை சொல்லிடுவாங்க. மான்னா கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கம்னா வந்து குருளை. பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தா நாஸ்டா சாப்பிட்டான், கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான், அது கிடையாது தமிழ். அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும், இசைவு பெற்றுதான் சொல்லுவாங்க. பெரியவர்களிடம் மணமக்கள் வந்து ஆசீர்வாதம் பெற்றனர், அதுவும் வந்து தமிழ் கிடையாது அப்படிங்கிறாங்க, பிறமொழி அப்படின்னு. ஸோ தமிழ் மொழி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது, இதுதான் வந்து பிறமொழி சொல் அற்ற தொடர் அப்படிங்கிறாங்க. சரியான இலக்கண குறிப்பை வந்து பொறுத்துக அப்படின்னு. மடக்கொடி அப்படின்னா வந்து அன்மொழி தொகை. தேரா மண்ணானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். செங்கோலன்னா வந்து பண்பு தொகை வந்து சொல்கிறாங்க. செய்கொல்லன்னா வந்து நமக்கு வந்து முக்காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படிங்கிற மாதிரி. மடக்கொடினா அன்மொழி தொகை, தேரா மண்ணானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், செங்கோலன் வந்து பண்பு தொகை, செய்கொல்லன்னா வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2. எப்பயுமே வந்து திராவிட மொழிகள் வந்து தெளிவான விளக்கம் இருக்குங்க. வடமொழினா 3 தான் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது இல்லாததான் ரிமைனிங்காக இருக்கும், பார்த்துக்குங்க. தெலுங்கு வந்து நடு திராவிட மொழியில் வரும். தமிழ் வந்து தென் திராவிட மொழி வந்து சொல்கிறாங்க. மால்தோ வந்து வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் தான் வந்து வடமொழி அப்படிங்கிறாங்க. தெலுங்கு வந்து நடு திராவிட மொழி, தமிழ் தென் திராவிட மொழி, மால்தோ வட திராவிட மொழி, சமஸ்கிருதம் வந்து வடமொழி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இயல்பு புணர்ச்சியை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன, வாழைப்பழம் அந்த புணர்ச்சியிலே வந்து என்ன சொல்லுவாங்க, விகார புணர்ச்சியில் வந்து என்ன சொல்லுவாங்க, தோன்றல் திரிதல் கெடுதல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. வாழைப்பழத்துலேருந்து வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம். அப்போ வந்து ஒன்று வந்து புதுசாக இப்போ வந்திருக்கு, அதனால தோன்றல் அப்படிம்பாங்க. பொன் கூட்டல் கூடம் தான் பொற்குடம். ஸோ திரிந்து இருக்கு, திரிதல். பாசிலை வந்து என்னென்னா பசுமை கூட்டல் இலை தான் வந்து பாசிலையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா தோன்றல் திரிதல் கெடுதல், கெடுதல் விகாரம் வந்து இதில் இருந்திருக்கு பாசிலையில். ஸோ வாழைப்பழம் வந்து என்ன தோன்றல் விகாரம், பொற்குடம் வந்து திரிதல் விகாரம், பாசிலை வந்து கெடுதல் விகாரத்தில் வந்து வருது. ஸோ இயல்பு புணர்ச்சி தான் வந்து பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல். ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என விடை அளித்தல் அப்படின்னா வந்து ஆடு அதுக்கு இனமானது பாடு. ஸோ வந்துன்னா ஆடுவாயாங்கிற வினாவிற்கு பாடுவேன் அப்படின்னு விடையளித்தது வந்து ஒரு இனமொழி விடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்து கால் வந்து வலிக்கும் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து ஊறுவது கூறல் அப்படிம்பாங்க. இதே கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஊற்றது உரைத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுக்குமே நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபைனா, கார் அப்படிங்கிறது ஒரு காலம், கார் காலம்னு சொல்லுவோம்ல. கார் அறுத்தான் அப்படின்னா காலவாகு பெயர். அரசன் வந்தது, அரசன்கிறது ஒரு உயர்திணை, வந்ததுங்கிறது வந்து ஒரு அக்னினே தான் வந்தது போனது அப்படிம்போம். ஸோ அரசன் வந்ததுங்கிறது ஒரு திணை வலு அப்படிங்கிறாங்க. கபிலன் பேசினாள், கபிலன்கிறது வந்து ஒரு ஆண்பால், பேசினாள் அப்படிங்கிறது ஒரு பெண்பால். ஸோ அதனால் இதில் வந்து பால்வலு வந்திருக்கு. குயில்கள் கூவியது அப்படிங்கிறாங்க. குயில்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு பன்மையை வந்து குறிச்சிருக்கு. ஆனால் வந்து கூவியதுன்னா ஒரே ஒரு குயில் தான் வந்து கூவியது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து எண் வலுல வந்து வருது. கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது வந்து இடவலு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசன் வந்ததுன்னா திணைவலு, கபிலன் பேசினால் பால்வலு, குயில்கள் கூவியது வந்து எண்வலு, கமலா வந்து சிரித்தாய் அப்படிங்கிறது இடவலு. இதை ஜஸ்ட் ஒரு லைனில் கொடுத்தும் கேட்கலாம், பொறுத்துக்கவும் கேட்கலாம், பார்த்துங்க. கீழ் வரும் சொற்றொடர்களுள் உரிச்சொற்றொடரை எழுதுக அப்படிங்கிறாங்க. கடி மலர் சொல்லுவாங்களா, அது மாதிரி. விரிகடல்லாம் வந்து நமக்கு வந்து வினைத்தொகையில் வந்துடும். முகத்தாமரைனா வந்து தாமரை போன்ற வந்து முகம் அப்படிங்கிறனால முகத்தாமரை வந்து நமக்கு வந்து உருவகத்தில் வந்து வந்துடும். ஸோ வந்து என்ன நமக்கு இதில் ஆப்ஷன் வந்து என்ன, கடி சால உரு தவ நனி கூர் களி கடி, இது எல்லாமே வந்து உரிச்சொற்றொடர்கள் பார்த்துங்க.
5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வந்து என்னென்னா பற்றொடை பா அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றொடை பா அப்படின்னா வந்து 5 to 12 அடி வரை வரும் பா தான் பற்றொடை. ஒருதலை காமம் அப்படின்னா வந்து கைக்கிளை தான் வந்து ஒருதலை காமம் அப்படிங்கிறாங்க. இதே பொருந்தானா வந்து பெருந்திணை வந்துடும். காலவாகு பெயரை வந்து கண்டறிக அப்படின்னா டிசம்பர் பூ வந்து பூத்தது அப்படிதான் வந்து காலவாகு பெயர். இதே வெள்ளை அடித்தான பண்பாகு பெயர் வந்துடும். பொங்கல் உண்டானா தொழிலாகு பெயர் வந்துடும். அதெல்லாம் பார்த்துங்க. இந்தியா வந்ததுன்னா இடவாகு பெயரில் வந்துடும். ஸோ வந்துன்னா இவங்க வந்து புக்கிலேருந்து தான் கண்டென்ட் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் டிஎன்பிசி வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லாமே புக்கிலேருந்து தான் எடுப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. உமறுப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை வந்து எழுத தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. உமறுப்புலவர் தான் சீரா புராணத்தை எழுதியிருப்பாங்க. அது யாரோட வேண்டுகோள்னா அப்துல் காதர் மரைக்காயர் அவங்களோட வேண்டுகோளின்படி எழுதியிருக்காங்க. ஒன்றுகளாம் என திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் தான் வந்து சொல்கிறாங்க. ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் வந்து திருநாவுக்கரசர். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா வந்து கூறுவது வந்து பெரிய புராணத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எதனைனா பெரிய புராணத்தை. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா பரிபாடல் வந்து சொல்கிறாங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல். காயும் வெள்ளினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் வந்து குகனை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ராமனை எதுவும் டிக் அடிச்சிடக்கூடாது. காயும் வெள்ளினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் வந்து குகன். மனநூல் என புகழ் பெற்றது வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னா சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர் வந்து எழுதினது. இது வந்து ஒரு மனநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. விருத்தப்பாவினால் அமைந்த முதல் காப்பியம் கூட வந்து சீவக சிந்தாமணியை தான் சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மனிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் அப்படின்னா வந்து குமரகுருபர் தான். மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் அப்படின்னா வந்து குமரகுருபரர். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி தான் சொல்கிறாங்க. 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. நெடுநல்வாடை மதுரை காஞ்சி. திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துங்க. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. உலாங்கிறது 5 வகை பருவம் அப்படிங்கிறது தவறு. களம்பகம்னா 18 உறுப்புகள். களம்பகம் 16 களம்பகம்னா 18 உறுப்புகள். பிள்ளை தமிழ்னா 10 பருவங்கள் வந்து இருக்கும். மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. பரணி அப்படின்னா வந்து 599 தாளிசைகளை கொண்டதான் வந்து பரணி. கலிங்கத்து பரணி தான் வந்து 599 தாளிசைகள் கொண்டது. ஸோ களம்பகம்னா 18 உறுப்புகள். பிள்ளைத்தமிழ் வந்து 10 பருவங்கள். பரணி வந்து 509 தாளிசைகளை கொண்டது. எனக்கு இந்த டி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதில் வந்து பொருந்தாத தொடர் அப்படின்னா வந்து உலா தான் வந்து 5 வகை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கமெண்டில் இதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். பரணினா என்ன அப்படின்னு. எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எந்த ஊரில் பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. சாயாபுரத்தில் தான் வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காங்க. மடப்பிடி அப்படின்னா வந்து பாஞ்சாலியை தான் வந்து சொல்கிறாங்க. இதே வந்து மடக்கொடி அப்படின்னா வந்து கண்ணகியை வந்து சொல்லுவாங்க. மடப்பிடினா பாஞ்சாலி, மடக்கொடி அப்படின்னா வந்து கண்ணகியை சொல்லுவாங்க. சதுரங்க சேனை அப்படின்னா வந்து 4 வகை படையை தான் வந்து பொருள் தருக அப்படிங்கிறாங்க. சதுரங்க சேனை அப்படின்னா வந்து 4 வகை படை. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்த நூல் எழுதப்பட்ட மொழி அப்படின்னா வந்து இது ரெண்டுமே வந்து குலசேகர ஆழ்வார் தான் எழுதியிருப்பாங்க. அவங்களோட காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. பெருமாள் திருமொழியை தமிழ்லையும் முகுந்த மாலை வந்து வடமொழிலையும் எழுதியிருப்பாங்க. அப்பூதி அடிகள் வந்து பிறந்த ஊர் வந்து திங்களூர். இதுக்கு முன்னாடி தான் வந்து சொன்ன அந்த ஒரு பாம்பு தீண்டிய ஒரு பையனை வந்து என்ன பாடி ஒன்றுகளாம்ங்கிற பதிகம் பாடி எழுப்பியிருப்பாங்க திருநாவுக்கரசர். அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் தான் இது. அப்பூதி அடிகள் வந்து பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா வந்து திங்களூர் அப்படிங்கிறாங்க. உரிய விடையை தேர்ந்தெடுக அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க.
அடிகள் நீரே அருளுகன்னு சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளை பார்த்து கூறியிருப்பாங்க. இது வந்து லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடிகள் நீரே அருளுக என்று யார் யாரிடம் கூறியது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. சூளை அப்படிங்கிறது வந்து ஒரு வயிற்று நோய் அப்படிங்கிறாங்க. துள்ளலோசை உடையது வந்து எந்த நூல்னா வந்து கலித்தொகை தான் வந்து துள்ளலோசை உடையது. 8 தொகையிலேயே முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் அப்படின்னா வந்து நற்றினை இதை வந்து சொல்லுவாங்க. பரிபாடலை வந்து ஒரு இசைப்பாடல்னு கூட வந்து சொல்லுவாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர், இது வந்து எந்த நூல்னு அடிக்கடி திருப்பி எழுப்பாங்க. அது வந்து குறுந்தொகை. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் நல்லா பார்த்துங்க. எந்த நூல் காரணம் பற்றுனா நமக்கு வந்து அவர் வந்து நிறையா நூல் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் திருக்குறள், திருவாசகம், அது மாதிரி. ஆனால் அவர் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் வந்து புறநானூறு தான் சொல்கிறாங்க. யாருக்கு? ஜியு போப்க்கு. ஜியு போப் வந்து 1820 வந்து பிறந்திருப்பாங்க. கன்னட நாடு. அவர் வந்து புறநானூறு வந்து எந்த இயரில் மொழிபெயர்த்திருப்பார்னா 1893 தான் புறநானூறு. இதே 1886 வந்து திருக்குறள், 1900 வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாங்க. பார்த்துங்க. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து புறநானூறு. அடுத்து அரி அப்படின்னா வந்து நெற்கதிர், செருனா வயல், யானர் வந்து புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி அப்படிங்கிறாங்க. அரினா நெற்கதிர், செருனா வயல், யானர்னா புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. கம்ப ராமாயணம் வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இந்த இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க. கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் வந்து எதுன்னா திருக்குறள் தான் வந்து கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். ஏலாதி வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஏலாதி வந்துன்னா 81 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. ஏலாதி வந்து 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மருந்து நூல்னு சொல்லுவாங்க. திரிகடுகமும் ஏலாதியும் வந்து ஒரு மருந்து சம்பந்தமான நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து யாரோட நூல்னா வந்து காரியாசனோட வந்து நூல். இதை நல்லா பார்த்துங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் வந்து 21 நாட்களுக்குள் வந்து உடலில் சுரந்து விடும் அப்படிங்கிறாங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனோட புதினம் வந்து சேரமான் காதலி. இது வந்து எல்லாமே வந்து அவரோட நூல் தான். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, அங்கேயர்கண்ணி, சேரமான் காதலி எல்லாமே வந்து அவருடைய நூல் தான். அவர் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து சேரமான் காதலி. கீழ் காண்பனவற்றில் கம்பர் எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் தான். சடகோபராதி, திருக்கை விளக்கம், சரஸ்வதி அந்தாதி அப்படிலாம் வந்து யார்? கம்பரோட நூல் தான். தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவரோட நூல் தான் வந்து தொன்னூல் விளக்கம். இதை வந்து ஒரு குட்டி தொல்காப்பியம் கூட வந்து தொன்னூல் விளக்கத்தை சொல்லுவாங்க. பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன் தான் வந்து சொல்கிறாங்க. தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளுள் ஒன்று வந்து சிலம்பாட்டம். முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது அப்படின்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் பேச்சு வழக்கு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் வந்து கி.ஆ.பெ. விஸ்வநாதம். பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படி சொன்னது யாருன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் வந்து செய்தவர் யார் அப்படிங்கிறாங்க. அயோத்திதாசர் தான் வந்து வீரமாமுனிவர் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் கூட தொடங்கியிருப்பாங்க 1907 அயோத்திதாசர்.
எல் செடியின் விதையில் இருந்து நெல் கண்டுபிடித்த திருநாளை இத்திருநாள்னால் வந்து தீபாவளியை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓல்டு புக் கண்டென்ட்டு. எல் செடியின் விதையில் இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளை இத்திருநாள்னால் தீபாவளி. சித்திரகார புலி என அழைக்கப்படுவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வந்து சொல்கிறாங்க. சித்திரகார புலி, சங்கீர்ண ஜதி, குணபாரன், விசித்திர சித்தன் இதெல்லாம் வந்து இவரோட பட்டப்பெயர்கள்னு சொல்லுவாங்க. யாருக்கு? முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. இதே நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இரண்டாம் குலோத்துங்கன்னா நம்ம என்னதுன்னா சேக்கிலார் வந்து இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் தான் வந்து இருந்திருப்பாங்க. ராஜராஜ சோழன்னா என்ன பண்ணால் பெரிய கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. அதை வந்து ராஜராஜேஸ்வரன் கூட சொல்லுவாங்க. யுனெஸ்கோ வந்து 1987 அது ஒரு பாரம்பரிய தலமாக வந்து அறிவித்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.